இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, முக்கியமான அரசியல் செய்தியை தான் பார்க்க போகிறோம். தாவேகா மாநாட்டிற்கு போலீஸ் விதித்த 33 நிபந்தனைகள் என்னென்ன தெரியுமா? விழுப்புரம் தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கு அனுமதி கொடுத்து விதிக்கப்பட்டுள்ள 33 நிபந்தனைகளை பின்பற்ற வேண்டும் என போலீஸ் அறிவுறுத்தியுள்ளது. தமிழக வெற்றிக் கழக மாநாட்டின் மேடை, மாநாடு இடம், தேசிய நெடுஞ்சாலை, பார்க்கிங் வசதி ஆகியவைகளின் வரைபடங்கள் கொடுக்க வேண்டும். அனுமதி கேட்டு கொடுத்த மனுவில் 1.50 லட்சம் பேர் வருவார்கள் என குறிப்பிட்டு தற்போது கேட்கப்பட்ட 21 கேள்விகளும் 50,000 பேர் வருவார்கள் என்று பதில் சொல்வீர்கள். இதற்கு என்ன காரணம்? 50,000 பேர் அளவுக்கு தான் காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்படும். மாநாடு 2 மணிக்கு நடைபெறும் என்று குறிப்பிட்டுள்ள நிலையில், மாநாட்டிற்கு வருபவர்கள் 1.5 மணிக்குள்ளே உள்ள வந்துவிட வேண்டும். நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளி மாவட்டம் மற்றும் மாநிலங்களில் யார் தலைமையில் எந்தெந்த ஊரிலிருந்து எவ்வளவு பேர் வருகிறார்கள் என்ற விவரங்களை கொடுக்க வேண்டும். அனைவருக்கும் குடிநீர், உணவு ஏற்பாடு செய்ய வேண்டும். மாநாட்டிற்கு 50,000 பேர் வருவார்கள் என்று கூறியுள்ளீர்கள். ஆனால் நீங்கள் கொடுக்கப்பட்ட வாகனங்களில் எண்ணிக்கை 20,000 பேர்தான் அந்த வாகனங்களில் வர முடியும். இதற்கு ஏன் இப்படி கொடுத்துள்ளீர்கள்? மாநாட்டிற்கு செல்லும் வழிகள் குண்டும் குழியுமாக உள்ளது. இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும். அங்கு சமமான சாலையை அமைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாநாட்டு பரப்பளவு 85 ஏக்கர் என்று குறிப்பிட்டுள்ளீர்கள். மாநாட்டு மேடை மற்றும் மாநாட்டு வருபவர்கள் அமரும் இடம் தவிர மற்ற இடங்களை பார்க்கிங் வசதிக்கு பயன்படுத்த வேண்டும். பார்க்கிங் இடத்திற்கு மேடை, மாநாட்டுக்கும் இடத்திற்கும் இடையே தடுப்பு அமைக்க வேண்டும். கர்ப்பிணி பெண்கள், முதியோர்களுக்கு தனி இடம் ஒதுக்கீடு செய்ய வேண்டும். விஜய் வந்து சொல்லக்கூடிய அந்த வழியில் இருபுறம் தடுப்பு சுவர் அமைக்க வேண்டும். மாநாடு நடைபெறும் இடம் அருகே ரயில் ரோடு மற்றும் 6 கிணறுகள் உள்ளதால் அந்த பகுதியில் மக்கள் செல்லாதவாறு தடுப்புகளை ஏற்படுத்த வேண்டும். தேசிய நெடுஞ்சாலை ஒட்டிய பகுதிகளில் நடைபெறுவதனால் அவசரத்தில் பலர் இந்த சாலையை கடந்து செல்வார்கள். போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் மாநாடு நடத்த வேண்டும். பார்க்கிங் வசதியிலிருந்து மக்கள் மாநாட்டு இடத்திற்கு வருவதற்கு பாதுகாப்பிற்கும் தன்னார்வலரை கொண்டு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். கொடி அலங்கார வளைவால் பேனர் போன்ற கட்டுவதனால் விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளதால் முடிந்த அளவிற்கு அதனை தவிர்க்க வேண்டும். அடிப்படை வசதிகளை மாநாட்டு வருபவர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும். மழை வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் மாநாடு இடத்தில் முன்னேற்பாட்டிற்கு நடவடிக்கைகள் எடுக்க தயாராக இருக்க வேண்டும். பொதுப்பணித்துறை பொறியாளரிடம் மேடையின் உறுதி தன்மை பெற வேண்டும். மின் பொறியாளரிடம் பாதுகாப்பு சான்றிதழ் பெற வேண்டும். கூம்பு ஒலிபெருக்கு, வான வேடிக்கை கூடாது. மாநாட்டிற்கு வரும் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் விஜயுடன் வருபவர்களுக்கு யார் யாருக்கு வழங்கப்படுகிறதோ அந்த விவரங்களை காவல்துறையிடம் ஒப்படைக்க வேண்டும். மக்கள் கூட்டம் வருவதால் ஆங்காங்கே அவர்கள் எளிதில் காணும் வகையில் LED அமைக்க வேண்டும். மாநாட்டு மேடை வரும் வழி, மாநாட்டு திடல் அனைத்து இடங்களிலும் CCTV கேமரா பொருத்தி அதனை கண்காணிக்கவும் வேண்டும். தீயணைப்பு, மருத்துவம் உள்ளிட்ட வாகனங்கள் அங்கு அனுமதி பெற்று நிறுத்த வேண்டும். தேசிய நெடுஞ்சாலை பகுதிகளில் மாநாட்டில் இருந்து வருபவர்கள் தேசிய நெடுஞ்சாலைக்கு வராத வகையில் தடுப்புகளை அமைக்க வேண்டும் உள்ளிட்ட நிபந்தனைகள் 33 நிபந்தனைகளை வழங்கிய காவல்துறை மாநாட்டிற்கு அனுமதி கொடுத்துள்ளது. இந்த சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும்.